என்று ஓர் ஊர் உண்டு. அரசாங்கத்தினுடைய கோழி பண்ணை அங்கே நடந்து கொண்டிருந்தது. பல வருஷங்களாக இது மூடப்பட்டிருந்தது. உங்களுக்கு தெரியும், இலங்கை தமிழ் அகதிகள் தமிழ்நாட்டினுடைய பல பகுதிகளிலே வந்து சேர்ந்தார்கள். அதிலே ஒரு கூட்டம் மக்கள், சற்றேறக்குறைய 36 குடும்பங்கள் எங்கள் அரசங்குளம் கோழி பண்ணையிலே வந்து தங்க வைக்கப்பட்டார்கள். உங்களுக்கு தெரியும், நாடு இழந்து, வீடு இழந்து, சொத்து சுகங்கள் இழந்து, உறவுகள் உடைமைகள் இழந்து, உயிரை மாத்திரம் பிடித்து கொண்டு அகதிகளாய் இந்த மண்ணிலே அன்றி பிழைக்க வந்திருக்கிறார்கள். அருமையானவர்களே, நம்முடைய தமிழ்நாடு அரசாங்கம் என்னவெல்லாம் செய்ய முடியுமோ செய்து அவர்களை ஆதரித்துக் கொண்டிருக்கிறார்கள். அன்பானவர்களே, அன்றைக்கு என்ன நடக்கிறது என்று சொன்னால், கோடை மழை பெய்கிறது. அவர்கள் இருக்கிற அந்த கோழி பண்ணைக்கு பக்கத்தில் உப்பு ஆறு என்று ஒரு ஆறு பாய்ந்து கொண்டிருக்கிறது. வெள்ளம் கோழி பண்ணைக்குள்ள வந்து இவங்க கிட்ட இருந்த அந்த மிச்சம் கொச்சம் பிள்ளைங்களோ சொருங்களே பொருட்களை கூட அடிச்சுக்கிட்டு போயிருச்சு. எங்களுடைய ஆர்டிஓ தண்டோரா போட்டு ஒரு செய்தியை சொல்றாரு. நம்முடைய இன மக்கள் இங்க வந்து அகதிகளா இருக்காங்க. இப்படி ஒரு பயங்கரமான நாசமோசங்களுக்கு நடந்துருச்சு. உங்களால முடிஞ்சவங்க அவங்களுக்கு ஏதாகிலும் உதவி செய்யுங்கள் என்று தண்டோரா போட்டாங்க. அது ஒரு ஞாயிற்றுக்கிழமை. எங்கள் சபையில் அறிவிப்பு கொடுத்தோம். எல்லாரும் சொன்னாங்க, இந்த நாளினுடைய காணிக்க கொடுத்துடலாம். தசம பாகம், ஸ்தோத்திர காணிக்க, மிஷினரி காணிக்க எல்லாத்தையும் சேர்த்தோம். இன்னும் யாரெல்லாம் என்னென்ன கொடுக்க முடியுமோ எல்லாத்தையும் கொடுத்த உடனே வேக வேகமா எங்கள் பட்டணத்தில் நுழைந்து மண்ணெண்ணெய், ஸ்டவ், அரிசி, பருப்பு, காப்பி தூள், பிஸ்கட் வரைக்கும் பாய்கள், போர்வைகள், பிளாஸ்டிக் குடங்கள், பக்கெட்டுகள் என்று சொல்லி என்னெல்லாம் வாங்க முடியுமோ வாங்கி 40 பார்சல்கள் கட்டிக்கிட்டு ஒரு 4 வேன்களிலே நாங்கள் சபை மக்கள் போய் அங்கே இறங்கி விட்டோம். அருமையானவர்களே, எங்களை பார்த்த உடனே அகதிகள் உள்ள முழுச சோகம், வேதனை, அவைகளுக்கு மத்தியிலும் நம்மளை நேசிக்க யாரோ இருக்காங்களே என்ற எண்ணத்தோடு கூட வந்து நிற்கிறாங்க. எல்லாருக்கும் 40 பார்சல்களை எடுத்து கொடுக்கிறோம். இன்னும் கூட 4 பார்சல் மிச்சம் இருக்கு. ஆர்டிஓ மிஸ்டர் பாலசிங்கம் என்று ஒருவர் அங்கே இருந்தார். அவர் எங்க கிட்ட சொன்னார், ஐயா நீங்க பாஸ்டர் தானே, நீங்க இவங்களுக்கு ஒரு பிரார்த்தனை பண்ண கூடாதா என்று சொன்னார். நான் அவர்களுக்கு ஒரு சின்ன ஜபத்தை பண்றேன்னு சொல்லிட்டு அவர்களிடத்தில் சொன்னேன். 430 வருஷங்கள் தேவ ஜனங்கள் எகிப்தில் அடிமைகளாக இருந்தார்கள். 75 வருஷங்கள் கர்த்தருடைய ஜனங்கள் பாபிலோனிலே அடிமைகளாக இருந்தார்கள். ஆனால் அவர்கள் கர்த்தரை நோக்கி முறையிட்ட பொழுது தேவன் அவர்கள் சத்தத்தை கேட்டார், அவர்களுக்கு விடுதலை கொடுத்தார். நீங்களும் விரும்புகிற ஈழ தமிழ் ஒரு நாளைக்கு மலரும். அது வரைக்கும் நிதானமாக இருங்க, சோர்ந்து போயிடாதீங்க, நம்பிக்கை இழக்காதீங்க. உங்களுக்காக நாங்கள் பிரார்த்தனை செய்கிறோம். ஏசப்பா உங்களை நேசிக்கிறாரு. தெய்வம் அறியாமே தலையில் இருக்கிற ஒரு மயிறு கூட கீழே விழாது. உங்களுக்கு நடக்கிற எல்லாவற்றையும் அப்பா பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாரு. உங்கள் நாட்டில் நடந்த யுத்தம் அவருக்கு தெரியும். நீங்கள் இழந்த அப்பா, உங்கள் அண்ணன் தம்பிங்க கால் இழந்து கை இழந்து அடிபட்டு இன்றைக்கு தேசத்தில் பரதேசிகளாய் நீங்கள் இருக்கிற எல்லாவற்றையும் தெய்வம் பார்த்துக்கிட்டு இருக்காரு. உங்களுக்கு அவரு தெரியுமோ தெரியாதோ, ஆனால் ஏசப்பாவுக்கு உங்க எல்லாரையும் தெரியும். நம்ம எல்லாரும் அவளால படைக்கப்பட்ட மக்கள். நமக்காக தெய்வம் சிலுவையில் ஜீவனை கொடுத்திருக்கிறார். இது எல்லாம் சொல்ல சொல்ல எல்லாரும் ஆவலோடு கேட்டுக்கொண்டிருந்தார்கள். எங்கள் சபை போதுகர் பாஸ்டர் தங்கக்குமார் அவர்களுக்காக ஜெபிச்சாரு. எங்களுடைய பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள் எல்லாம் பொருட்கள் எடுத்து போய் அம்மாமாருங்க எல்லாரும் கொடுத்தாங்க. எல்லாரும் வாங்கி கொண்டு ஒவ்வொருவராய் கிளம்புகிறார்கள். ஒரு அருமையான தாயார் மாத்திரம் ஒரு சின்ன பிள்ளையை பக்கத்தில் வைத்து கொண்டு அங்கே நின்று கொண்டு எங்களையே பார்த்து கொண்டிருந்தார். நான் அந்த அம்மாவை பார்த்து, தங்கச்சி ஒரு நிமிஷம் ஓடி வராங்க. நான் அந்த அருமையான தாயாரை பார்த்து இந்த பெண் பிள்ளையோடு கூட நின்றுகிட்டு இருந்தாங்க. நான் சொன்னேன், அம்மா உங்களுக்கு இந்த ஒரு பிள்ளை தானா என்று கேட்டேன். ஓ என்று அழுதார்கள். போனவங்க எல்லாம் திரும்பி வந்துட்டாங்க. எங்க சபை மக்கள் எல்லாம் அவங்களையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நான் அவர்களை ஆசுவாசப்படுத்தி சொன்ன, சாரிம்மா எதுவும் கேட்கக்கூடாத கேட்டேன்னா சாரி சாரின்னு. இல்லையா,
ஒரு பிள்ளைதான் இருக்குதான்னு கேட்டீங்களே ஐயா. ஐயா, எனக்கு சார்லஸ்ன்னு ஒரு மகன் இருந்தா ஐயா. என் மகனும் என் புருஷனும் அந்த யுத்தத்துல செத்து போயிட்டாங்க ஐயா. எனக்கு ரெஜினான்னு ஒரு வயசு வந்த 21 வயசு பொண்ணு இருந்தா ஐயா. அந்த பொண்ணுக்கு நாங்க நிச்சயதார்த்தம் பண்ணி வச்சிருந்தோம். அந்த காலத்துல தான் இந்த யுத்தம் ரொம்ப மும்முரமா இருந்துச்சு. எங்க ஊர்ல இருக்கிற ஆண் மக்கள் எல்லாம் வந்து சொன்னாங்க, இங்க இருந்தா நம்ம தப்பி பழைக்க முடியாது, தமிழ்நாடு நம்மள எல்லாம் வர சொல்லி இருக்குது, முகாம்களில் நம்ம சொந்தக்காரங்க இருக்கிறாங்க, நம்மளை அழைச்சிட்டு போறதுக்கு போட் அனுப்பியிருக்காங்க. அதனால சனிக்கிழமை ராத்திரி நீங்க எத்தனை பேர் வரணும்னு நினைக்கிறீங்களோ எல்லாரும் கிளம்புங்க, நம்ம தமிழ்நாட்டுக்கு போயிடலாம்னு சொன்னாங்க ஐயா. எல்லாரும் இருக்கிறதெல்லாம் வித்து சுற்றி என்னென்ன எடுக்க முடியுமோ அதெல்லாம் எடுத்து பார்சல் பண்ணிக்கிட்டு நாங்கெல்லாம் கிளம்பின ஐயா. அந்த குறிப்பிட்ட நாள் 8 மணிக்கு ஜீப்பு வந்து எல்லாரையும் கொண்டு போய் குடும்பமா போட்ல ஏற்றிக்கிட்டே இருக்க ஐயா. எங்க வீட்டாண்ட வராங்க ஐயா. நாங்க வாழ்ந்த வீடு, நான் கல்யாணம் கட்டின வீடு, என் 3 பிள்ளைங்க பிறந்த வீடு எல்லாத்தையும் திரும்பி பார்த்துட்டு இனிமே இந்த நாட்டுக்கு நான் வருவனோ வரமாட்டனோ என்று எல்லாரும் கண்ணீரோடு விடைபெற்று கிளம்பின ஐயா. எங்க ரெஜினா என் 2 இந்த பொண்ணு எல்லாரும் கிளம்பி நாங்கள் வெளியே வரும்பொழுது எங்க ரெஜினா சொன்ன, மம்மி எனக்கு நிச்சயம் பண்ண மாப்பிள்ளை வீட்டில் ஓடி போயிட்டு குட் பை சொல்லிட்டு வர மம்மி, டாட்டா சொல்லிட்டு வர மம்மின்னு சொன்னா. நான் சொன்னேன், ரெஜினா நம்ம போறோம்னு தெரியும், மாப்பிள்ளை தானே உன்னை வந்து பார்க்கணும், அவங்க வரலையே, நீ ஏம்மா இந்நேரம் போற, நீ வந்தாலும் வராவிட்டாலும் போட்டு போயிருண்டா மக்களே, அதனால நீ போக வேண்டாம் எவ்வளவோ சொன்னையா. ரெஜினா அவளால முடியல ஐயா. அவன் சொன்ன, இல்ல மம்மி தோ போயிட்டு அவருக்கு டாட்டா சொல்லிட்டு ஓடி வந்துடுற மம்மன்னு சொல்லிட்டு அவங்க தங்கச்சிக்கு ஒரு முத்தம் கொடுத்துட்டு ஓடுனா ஐயா. அந்த இருட்டில் என் புள்ள போறா. ரெஜினா நீ வந்தாலும் வராவிட்டாலும் போட்டு போயிடும் மக்களே, வந்துருன்னு சொல்றேன். என் புள்ள தோ வந்துருமான வேகமா இருட்டில் மறைஞ்சாயா. போனா 5 நிமிஷம் ஆச்சு, 10 நிமிஷம் ஆச்சு, 15 நிமிஷம் ஆச்சு. ஜீப்பு வந்து போயிட்டு கடைசியா எங்க வீட்டாண்டு வந்து நின்று டிரைவர் சொல்றாரு, மா நீங்க வந்தா வாங்க, இல்லைன்னா அடுத்த பயணத்தில் வாங்க, இதுதான் கடைசி நாங்கள் போறோன்னு சொன்னாரு ஐயா. நான் சொன்னேன், இல்லையா நாங்கள் வரோன்னு நானும் மகளும் வந்து போட்டில் ஏறிட்டு வர வழியில் என் பிள்ளை அந்த ஜீப்பில் ஏறிப்பான்னு ரெஜினான்னு கூப்பிட்டுக்கிட்டே இருக்கையா. எங்கள் சத்தம் தான் எதிரொலிச்சதை தவிர ரெஜினா காதல் அது விடவும் இல்லை, ரெஜினா வரவும் இல்லை. நாங்கள் வந்தோம், போட்டில் ஏறிட்டோம், ராமேஸ்வரம் வந்தோம், எங்களை அரசங்குளத்தில் கொண்டு வந்து விட்டுட்டாங்க ஐயா. ஒரே ஒரு மாதம் இன்னொரு கூட்டம் கோவில்பட்டி பக்கத்தில் ஒரு முகாமில் இருக்கிறாங்கன்னு கேள்விப்பட்டு நாங்கள்லாம் கிளம்பி பிள்ளைய பார்க்கலான்னு போனோம் ஐயா. நாங்கள் போய் பஸ்ஸை விட்டு இறங்கி போகிறோம், முகாமில் இருக்கிற எல்லாரும் வந்து எங்களை பார்க்குறாங்க ஐயா. எங்கள் ரெஜினா வரல. நான் கேட்டேன், இந்த கழுதை இப்போ போய் ஒளிராட்டம் ஆடுறா பார்த்தியா, ஏன் இவன் வரலன்னு சொல்லிட்டு நான் எல்லாருக்கிட்டே கேட்டேன், எங்கே ரெஜினா அவன் வருவான்னு பார்த்தையா, எங்கள் ரெஜினா வரல. நான் கேட்ட ஒருத்தர், உனக்கு என்ன ஆச்சு எங்கள் ரெஜினாவுக்கு, எங்க ரெஜினா? அவங்க சொன்னாங்க, நீங்கள் வெளியே வந்த 2வது வாரத்தில் இலங்கை இராணுவம் ஊருக்குள்ளே வந்து கண்ணில் பட்டவங்களெல்லாம் சுட்டு தள்ளிச்சு, உங்க ரெஜினா அதுல செத்துட்டாங்கன்னு சொன்னாங்க ஐயா. எங்க ரெஜினாவுக்கு தெரியும் இந்த நாட்டில் இருந்தா நம்மளால தப்பி பழைக்க முடியாது, நமக்கு அடைக்கலம் கொடுக்க இந்தியா ஆயத்தமா இருக்குது, எங்களை அடைச்சு போக போட்டு கூட வந்துருச்சு ஐயா. என் புள்ள கிளம்பிட்டா, பேக் பண்ணிட்டா, வண்டியில ஏறதுக்கு முன்னாடி யாருக்கோ பாய் சொல்றேன்னு போன புள்ள திரும்பி வரவே இல்லையா. அழுதார்கள். இந்த அருமையான கடைசி நாள் ராத்திரி வேளையில் உங்களிடத்தில் அன்போடு கூட நான் சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான வார்த்தை, வெளிப்படுத்தின விசேஷம் 10வது அதிகாரம் 6வது வசனம் சொல்லுகிறது.